श्रुत्यं भागवते भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं भङ्गुं लङ्घयते हिरमित्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम् ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः नम ओं विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुदल श्रीमती जयपताक स्वामी दिनामिने नमो आचार्य पदाय नित्य कृपतने गौरवतमताय नगर ग्रामधारिणी नम ओं विष्णुपदाय कृष्ण प्रस्थाय बुदल श्रीमती भक्ति वेदांत स्वामी दिनामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवदि भाषा देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதம் 5வது ஸ்கந்தம் 14வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் சோ 14வது அத்தியாயத்துல இந்த பௌதிக உலகத்தினுடைய இன்ப துன்பங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா இன்பத்தை விட துன்பம் அதிகமாக இருக்கு இந்த பௌதிக உலகமே என்ன ஒரு பெரிய காடு போல இந்த காட்டுல வந்து நம்ம வந்து மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னுட்டு தான் நம்ம வந்து போன வாரத்தை வந்து பார்த்துட்டு இருக்கோம் சோ அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து நம்ம இதை வந்து முடிச்சுடலாம் ஆக்சுவலி இங்க வந்து பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஓ என்னுடைய தாத்தாவே தான் இவங்க வந்து இப்ப என் குழந்தையா பிறந்துருச்சு அப்படின்னுட்டு அந்த குழந்தைய வந்து ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க ஆனா அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்காக என்ன சொத்து சேர்த்து வச்ச அப்படின்னு கண்டிப்பா என்ன பண்ணும் அந்த குழந்தை கேட்கும் நான் இதோ இதை வச்சிருக்கேனேப்பா அப்படின்னாலும் இல்ல அவங்க அப்பா பாரு இன்னும் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்க நீ என்ன இவ்வளோன்னு கொடுத்துருக்க நீ எல்லாம் எதுக்கே லாய்க்கு இல்லை சே உனக்கு பிறகுறதுக்கு பதிலா அவங்களுக்கு பிறந்திருந்தா என் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற பேச்ச கேட்க வேண்டிய நிலைமை எத்தனையோ பெற்றோர்களுக்கு இருக்கு ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்றது நம்ம ரொம்ப ஆசையா வளர்க்குறோம் அது கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில வந்து முடியும் ஆனா நான் இந்த குழந்தைய வளர்க்கும் போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கனவு கண்டுட்டு இருக்கோம் என் குழந்தை இப்படி வளருவான் அப்படி வளருவான் என் குழந்தையோட வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு நம்ம காலம் ஃபுல்லா ஓடி 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 என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கோம் ஆனா வரக்கூடிய பெயர் என்ன கிடைக்குது இப்படிதான் கிடைக்குது ஸோ நம்ம வந்து காலம் ஃபுல்லா இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இதுக்கா இவ்வளோ நம்ம வந்து நம்மளுடைய சுக துக்கத்தை எல்லாமும் விட்டு இந்த குழந்தைக்காக நம்ம இப்படி ஓடணுமே அப்படின்ட்டு ஒரு காலத்துல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு டைமுக்கு நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும் ஏன்னா இதுதான் பௌதிக உலகம் நம்ம வந்து இந்த உலகத்துல உண்மையான அன்பை வந்து யார்கிட்டையும் எதிர்பார்க்கவே முடியாது எல்லாமே ஒரு போலி தான் தாய் தந்தை இல்லைங்க தாய் தந்தைய போல கிடைக்காது எல்லாம் ஒரு கதை தான் ஏங்க அப்ப இதுக்கு அப்பா மகனுக்குள்ளேயே ஏங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க எத்தனை கேஸ் சொத்துக்காக அப்பா மகன் கேஸ் நடந்துட்டு இருக்கு எத்தனை பேர் சொத்துக்காக தன்னுடைய தந்தைய கொண்டு இருக்காங்க மகனை வீட்டை விட்டு திரத்தி இருக்காங்க ஸோ இது போல எவ்வளவோ இருக்கு உண்மையான பாசம் தாய் தந்தையோ கணவன் மனைவியோ குழந்தைகளோ இந்த உலக சுற்றம் நட்பு எதுவும் கிடையாது எல்லாம் வேஷம்தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ புரிஞ்சிக்காம முட்டாள்தனமா நம்ம இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க கடைசியா கஷ்டப்பட போறது யாரு அப்படின்னா நாம தான் அதனால ப்ரிப்பரேஷனா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கவே கொடுக்காது ஓகேங்களா இல்லைங்க அவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சந்தர்ப்பம் என்ன சூழ்நிலை எல்லாத்தையும் குப்பையில போட என்ன சந்தர்ப்பம் என்ன ஆக்சுவலா இந்த பௌதிக உலகத்துல நம்ம பிறந்ததே தவறு நாம இருக்க வேண்டிய இடமே இது கிடையாது நம்மளுடைய உண்மையான அன்பை வைக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே தகுதி கிடையாது ஏன்னா நம்மளுடைய அன்புக்கு பாத்திரமானவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அது பகவான் கிருஷ்ணர் மட்டும்தான் அவரை தவிர இந்த உலகத்துல யாருக்கும் நம்ம அன்பு வைக்கிறதுக்கு பாத்திரமானவர் யாரும் கிடையாது அப்படி நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ அப்ப எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம வந்து தப்பிச்சுடலாம் அதே போல இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மனக்கற்பனையில இந்த உலகத்துல அப்படியே ஓ அது நடக்குமோ இது நடக்கும் அப்படின்ட்டு ஆனந்தத்துல இன்பத்துல இருக்காங்க ஆனா கண்டிப்பா அது எதுவும் நடக்க போறதில்ல அப்படி நடந்தாலும் உங்களை யாரும் மதிக்க போறதில்ல உங்களுக்கு பேர் வரப்போறது இல்லை ஆக மொத்தத்துல 0 தான்
ஆக்சுவலா இந்த இல்லற வாழ்க்கை, இந்த பௌதீக உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. இல்லற வாழ்க்கையில வாழணும், இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. அதற்காக 16 வகையான சம்ஸ்காரங்கள் பண்றாங்க. யாக யஜ்ஞங்கள் பண்றாங்க. ஸோ என்ன செஞ்சு என்ன? ஸோ முதல்ல அந்த 16 வகையான சம்ஸ்காரங்கள் என்ன பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னுட்டு நம்ம வந்து பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓகே கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணுவா. 2வது பும்சவனம். ஸோ இப்போ குழந்தை நின்னாச்சு. நின்னதுக்கப்புறம் 3வது மாதம் 4வது மாதம் பும்சவனம் பண்ணுவாங்க. அடுத்தது சீமந்தம் நயனம். அடுத்தது அதாவது நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்ட்டு அந்த சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்ட்டு அந்த சீமந்தம் பண்ணுவாங்க. ஸோ அது 3வது. 4வது ஜாதகம். குழந்தை பிறந்தாச்சு, குழந்தையோட ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த டேட்டு டைம் வச்சு எழுதுறது. அடுத்தது குழந்தைக்கு பேர் வைக்கிறது, நாமகரணம். அடுத்தது நிஷ்கிரமணா. குழந்தைய வந்து பிறந்த உடனே யாரும் வெளியே எடுத்துட்டு வர மாட்டா. ஸோ ஒரு நல்ல நாள் பார்த்து குழந்தைய அப்பதான் வெளியே எடுத்துட்டு வர்றது. ஓகேங்களா? அதான் கோவிலுக்கு எடுத்துட்டு போவாங்க. முதல் வாட்டியே கோவிலுக்கு எடுத்துட்டு போவாங்க அந்த டைம். அடுத்தது வந்து 7வது வந்து அன்னப்பிரஷ்னா. ஸோ குழந்தைக்கு வந்து 6வது மாசமோ இல்லை 8வது மாசம் ஒரு நல்ல நாள் பார்த்து கோவில் எடுத்துட்டு போய் இப்பெல்லாம் அன்னப்பிரஷ்னா அப்படின்ட்டு அந்த காலத்திலேயே அது இருக்கு. அடுத்தது சூடாகரணா. அதாவது முதல் வாட்டியா முதல் முடி எடுப்பாங்களா, குழந்தை பிறந்த அந்த இருக்கு இல்லையா முடி, அதை வந்து முதல் முடி எடுக்கிறது வந்து சூடாகரணான்னு சொல்லுவாங்க. 9வது வந்து கர்ணவேதா, அதாவது குழந்தைக்கு வந்து காது குத்துறது. ஓகேங்களா? அடுத்தது வந்து வித்யாரம்பா, குழந்தைய முதல் முறை வந்து ஸ்கூல்ல சேர்க்கறது, ஒரு நல்ல நாள்ல போய் சேர்க்கறது. ஓகேங்களா? அது அதுக்கப்புறம் தான் என்ன உபநயனம், புனல் போடுறது. அடுத்தது வந்து குருகுலம் அனுப்புறது. அப்புறம் வந்து வேதாரம்பா அன்னைக்கு தான் குருகுலத்தில் எடுத்து போய் குழந்தைய வந்து நல்ல நாளில் சேர்க்கறது. அதுக்கப்புறம் வந்து கேஷாந்தா. கேஷாந்தா அப்படின்னா இப்போ பெண் குழந்தைகளாக இருந்தால் பெரிய பெண் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அது. அதே போல் ஆண்களாக இருந்தால் அவங்களுக்கு மீசதாடியெல்லாம் வந்து முதல் முறையாக அதெல்லாம் வந்து அவங்க அப்போ அவங்க ஓகே பெரிய பசங்க ஆயிட்டாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இதுவரையும் பெரிய பசங்க ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நிலங்கள்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அது அது வந்து சமவர்த்தனம். ஸோ அந்த நிலங்கள்லாம் வைக்கிறது அது. அடுத்தது வந்து விவாகம், மேரேஜ், திருமணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் மேரேஜ் நடந்துருச்சா, அதுக்கப்புறம் லாஸ்ட் என்ன அப்படின்னா தகன சடங்கு தான். அந்திம சமஸ்காரம் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 16 வகையான சம்ஸ்காரங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அந்தியேஷ்டி அப்படின்னுட்டு. ஸோ கடைசியாக அது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், க்ளோஸ், சாப்டர் க்ளோஸ். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்படி நம்மளுடைய வாழ்க்கை என்ன இந்த 16 வகையான சம்ஸ்காரங்களில் ஒவ்வொன்றா வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அப்படியே மலை ஏறுற போல. மலை சுலபமாக ஏற முடியுமா என்ன? பெரிய பெரிய பாறாங்கற்கள், கல், முள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது ஏறும்போது எப்படி பண்ணும் அப்படின்னா நம்மள காலை கிழிக்கும், குத்தும், கஷ்டப்பட்டு ஏறணும், இல்லை நாம தவறி உருளுவோம், இதெல்லாம் நடக்கும். ஸோ வாழ்க்கை இப்படிதான். வாழ்க்கை பௌதிக உலகமே இப்படிதான். அப்ப நம்ம சந்தோஷமா எப்படிங்க வாழ முடியும்? இந்த லோகத்தை நம்ம சந்தோஷமா வாழறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா நம்மளாம் பந்தப்பட்ட ஆத்மாக்கள். பந்தாத்மாக்கள் கஷ்டப்பட்டே தான் ஆகணும். நம்ம எப்ப பந்தத்துல இருந்து விடுபடுறோமோ, ஏன்னா போன கிளாஸ்ல நான் சொன்னேன், அப்ப பந்தம்னா பந்தம் இல்லாம எப்படிங்க இருக்கு? ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு முதலை. கஜேந்திரன் ஒரு முதலை கடிச்சு அந்த முதலிட்ட இருந்து காப்பாத்துறதே அவர் பெரிய கஷ்டமாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அனைத்து சொந்த பந்தங்களுமே என்ன ஒவ்வொரு முதலை தான். இருக்கிற முதலை போதாதுன்னு புதுசா ஒரு முதலெல்லாம் அவர் வந்து கிடைக்கும். இத்தனை முதலைகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். ஒன்றும் இல்லைங்க, அட்டாச்மெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோ, பந்தமே இல்லை அப்படின்னா எந்த முதலும் உங்களை சீண்டவே சீண்டாது. நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம், நிம்மதியா பக்தி பண்ணிட்டு இருக்கலாம். ஆக்சுவலா இந்த பௌதிக உலகத்துல நம்ம உடல் சார்ந்த பசி, தாகம் இதெல்லாம் இருக்கு. ஆனா அதோட நிக்கிறோமா? கிடையாது. இன்னும் அதிகமான பசி ஏற்பட்டு மனைவி, கணவன், குழந்தைகள் அப்படின்னுட்டு வந்துடுது. ஸோ
இதெல்லாம் நம்ம பந்தத்துல மாட்டிக்கிறோம். ஏன்னா பசி தாகத்தை கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இவங்களால வர பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்னவோ அப்படியே ஆதர்ஷ தம்பதிகள் நினைக்கிறோம். கணவன் மனைவி, ஆஹா என் குழந்தைங்கள போல ஒரு குழந்தைகள் இருக்காது அப்படின்ட்டு. ஆனா அதுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுங்க பேசுற பேச்சை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, ஏன்டா பெத்தோம்னு நினைப்பாங்க. நமக்கே கோபம் வரும், டென்ஷன் ஆகும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த அன்பில்லாத வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம இவங்களுக்கு இவ்வளோ எல்லாம் நம்ம பண்ணி இப்படி ஒரு வார்த்தையை கேட்க வேண்டியதா போயிடுச்சு அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம வந்து எல்லார வாழ்க்கையில தெரியாம விழுந்துட்டோமோ அப்படின்னு தோணும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, பாலை வனத்துல ம் பாலை வனத்துல தண்ணியை தேடுற கேஸ். பாலைவனத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வெயில். அவ்வளோ பாலைவனத்துல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், தண்ணி தாகம் பயங்கரமா எடுக்குது. ஆனா நமக்கு கிடைக்கிற தண்ணி என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் தான். ஆனா நம்மளை விட்டா இப்ப 1 லிட்டர் தண்ணி குடிப்போம், அவ்வளோ தண்ணி தாகும். ஆனா கிடைச்சதுன்னா ஒரு ஒரு ஸ்பூன் தான். அது போல நமக்கு அன்பு தேவைப்படுறது. ஆனா நமக்கு சாரி, கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னுட்டு இவா கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் ஆஃப் வாட்டர் தான். அவங்ககிட்ட இருந்து அவ்வளவுதான் அன்பே கிடைக்கிறது. அப்ப மீதி மீதிக்கு என்ன பண்றது அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க கிட்ட இருந்தது அவ்வளவுதான். ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் அருவியா இருக்கிறது யார் அப்படின்னா பெருமாள் தான். அவர்கிட்ட போனீங்கன்னா எவ்வளவுனாலும் நம்ம அப்படியே அள்ளி குடிக்கலாம் அந்த தண்ணீரை. ஆஹ் அப்படியே ஆகாச கங்கை, ஆகாசத்தை அப்படியே தண்ணி கங்கையா கொட்டுறது. அதை விட்டுட்டு போய் பாலைவனத்துல போய் தேடிட்டு இருக்கோம். அது போல இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பாலைவன ஜீவராசிகள் தான். எல்லாம் பாலைவனத்துல போய் தண்ணி தேடிட்டு இருக்காங்க. ஆனா என் உண்மையான தண்ணி எங்க இருக்கு? பெருமாள் கிட்ட இருக்கு. சோ அத போய் வாங்குறதுக்கு இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சோ இததான் வந்து சுகதேவர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஓ அன்பிற்குரிய அரசனே, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பௌதீக உலகம், இந்த காட்டுல மாட்டின்னு இருக்கோம். அதாவது தூக்கம்னுட்டு நம்மளோட பாதி வாழ்க்கை என்ன பண்ணியாச்சு? தூங்கிடுறோம். மீதி வாழ்க்கையாவது வாழறோமா? அதுவும் கிடையாது. அதுவும் அறியாமைன்ற இருள்ல இருக்கும். அந்த அறியாமைன்ற இருள்ல பந்தம்ன்ற ஆசைக்காக, அன்புக்காக என்ன பண்றோம்? இப்படியாப்பட்ட முதலை கிட்ட எல்லாம் மாட்டிக்கிறோம். ஆக்சுவலா நம்ம வந்து யாரையும் குறையே சொல்லக்கூடாது. தவறு, குறை சொல்லக்கூடாது. ஏன்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் அது. ஏன்னா இந்த லோகத்துல இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும், ஐயோ அவங்ககிட்ட என்கிட்ட அன்பு செலுத்தலையே, அவங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்களே, இவங்க என்ன குறை சொல்லிட்டாங்களே, இவங்க என்ன அதை பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் தவறுங்க. இந்த உலகத்துல இப்படிதான் நடக்கும்னு தெரிஞ்சும் அப்புறம் நம்ம வந்து மத்தவால குறை சொல்ல முடியாது, தவறு. நாம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். எதுக்கு மத்தவா மேல அன்பு வைக்கணும்? இல்லையா? நான் பாட்டி ஒதுங்கி போயிட்டே இருந்தேன், ஐயா இது ஒரு ஜடம், இது பக்கத்தான் யாரும் போகவே முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க பாட்டியும் போயிட்டே இருந்துருவா. இல்லையா? சோ இந்த பௌதீக வாழ்க்கைன்ற இந்த காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம? ஐயோ இவங்க என்ன மோசம் பண்ணிட்டாங்களே அப்படியே எதிரியா சில பேரை நினைக்கிறோம். பாம்பை போல துவேஷம் பண்றோம். சோ இப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. தெரியாம என்ன பண்ணிடுறோம்? பாழுங்கிணறு, ஏன்னா காடு தானே இது, பௌதிக உலகமே ஒரு காடு. சோ பாழுங்கிணத்துல வந்து நம்ம வந்து மாட்டிக்கிறோம். பாழுங்கிணத்துல, அதுவும் ஒரு கண்ணு தெரியாத குருடனை போல மாட்டிக்கிறோமா? தேவையா நமக்கு? சொல்லுங்க. தேவையே கிடையாது. சோ ஆக்சுவலா இந்த பாலுறவு சுகத்திற்காக என்ன பண்ணிடுறோம்? இப்படி மாட்டிக்கிறோம். இதனால இன்னும் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஆஹா என் மனைவி என் கணவன் இன்னும் நல்லா சௌக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு அவங்களுடைய நம்மளோட ஆப்போசிட் ஜெண்டருக்காக என்ன பண்றாங்க? சில பேர் திருட ஆரம்பிச்சுடுறாங்களாம். பாருங்க, திருட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணுமே, அவங்கள லக்ஸுரி லைஃப் கொடுக்கணுமே. அதனால அரசாங்கத்துக்கு எதிரான சில செயல்களும் செஞ்சுடுறான். இதனால கைது ஆயிடுறாங்க. இப்படி இந்த வாழ்க்கையே என்ன பண்ணிடுறாங்க? அவங்க வாழ்க்கையை நரகமா மாத்திடுறாங்க. ஸோ இல்லைன்னா சில பேர் சொல்ற வேலைக்காக, அதை காசு அவங்க கொடுக்குற காசுக்காக என்ன
கடத்தல் தொழில், திருட்டு வேலை பண்றது, மத்தவங்கள கொலை பண்றது, இப்படியெல்லாம் செஞ்சு அவங்க கடைசியில எங்க போயிடுறாங்க? ஜெயிலுக்கு போயிடுறாங்க. காரணம் என்ன? ஆசை, பந்தம். தேவையா? தேவையே கிடையாது. ஸோ, இப்படி கற்றறிந்த அறிஞர்கள், ஞானிகள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? முக்கியமா இந்த பௌதீக உலகத்துல என்ன, இந்த உலகத்தினுடைய பெயரே என்ன? துக்காலயம், அசாஸ்வதம். அதனால தயவு செஞ்சு இந்த துக்காலயத்துல சுகத்த தேடாதீங்க. ஏன்னா, இந்த பௌதீக உலகத்தினுடைய மூலாதாரமே என்ன? துக்கம் தான். அப்படி இருக்கும்போது இங்க போய் எப்படிங்க உங்களுக்கு சுகம் கிடைக்கும்? எதுக்காக நீங்க மத்தவங்களுக்காக நீங்க இப்படியெல்லாம் செஞ்சு உங்க வாழ்க்கைய நரகத்துல தள்ளிக்கிறீங்க? அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ, அப்ப நம்ம யாருக்கு தாங்க அன்பு செலுத்தணும்? என்கிட்ட அன்பு நெறைய இருக்கு. அந்த அன்ப மத்தவங்ககிட்ட குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்லன்னா மத்தவங்க குடுக்குற அன்ப நான் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலா அதற்கு தகுதியான ஒரே ஒரு நபர் தான் இருக்காரு. அது பெருமாள தவிர வேற யாரும் கிடையாது. ஸோ, அததான் பகவான் சொல்றார். "ஓ குந்தியின் மகனே! நீ எதெல்லாம் செய்யறியோ, எனக்காக செய்றேன்னு நெனச்சுக்கோ. நீ எதெல்லாம் சாப்பிடுறியோ, பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நீ சாப்பிடு. அ எத ஸோ எதெல்லாம் கொடுக்குறியோ, எனக்காக கொடுக்குறேன். ஸோ என்ன நெனச்சுண்டு கொடு. ஸோ இப்படி நீ எல்லாத்தையும் என்னையே நெனச்சுண்டு செஞ்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எந்த ஒரு பாவமும் வராது. ஏன்னா நீங்க நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பாவம் வந்தால் நரகத்துக்கு போகணும். புண்ணியம் வந்தால் சொர்க்கத்துக்கு போணும். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, அப்ப பகவானே நெனச்சுண்டு பண்ணா, நமக்கு பாவமும் இல்ல, புண்ணியமும் இல்ல. நேரா பகவான் லோகம் போயிடும். ஏன்னா இந்த உலகமே பணம், பணம், பணம். பணத்துக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறது, மோசம் பண்றது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பணத்துக்காக நடிக்கிறது, அ இல்ல மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது. இப்படி ஒரு கஷ்டம் தேவையா? ஏன்னா, அந்த பணத்து மேல இருக்கக்கூடிய அந்த மோகம். ஏன்னா நார்மலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, செல்வம். ஏன்னா அது சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி. செல்வம் எங்கேயும் ஒரே இடத்துல நிலையா இருக்காது. அப்படியே போயிண்டே இருக்கும். ஏன்னா அந்த அந்த அம்மா இருக்கிற ஒரே இடம் எது அப்படின்னா, நாராயணன் கிட்ட மட்டும் தான். ஏன்னா, அவங்களுக்கு சஞ்சலா அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல அவங்களால இருக்க முடியாது. செல்வம் வந்து இன்னைக்கு உங்க கையில இருக்கும். இன்னொரு நாள் இன்னொருத்தங்க கைக்கு போயிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா பணம் அப்படிதான் மாறிட்டே இருக்கும். அப்ப நிலையானது எது அப்படின்னா பகவான் மட்டும்தான். ஸோ அப்படியாப்பட்ட ஏன்னா இந்த பௌதீக உலகமே என்ன 3 வகையான துன்பங்களால் நிறைஞ்சிருக்கு. அ அதிபௌத்திகா, மத்தவங்க நம்மள இம்சை குடுக்குறது. மத்தவங்க பேசுறதோ, திட்டுறதோ, அடிக்கிறதுனால நமக்கு ஏற்படுற துன்பங்கள். அதி ஆத்மிகா, நம்ம உடம்பே நம்ம படுத்தும். தலைவலி, உடம்பு வலி, ஃபீவர் ஏதோ ஒரு உபாதைகள். அதிதெய்வீக இயற்கை சீற்றங்கள், மழை, வெயிலு, வெள்ளம், பூகம்பம், சுனாமி. ஸோ இப்படியாப்பட்ட விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இப்படி இந்த 3 வகையான துன்பங்கள் நிறைந்தது தான் இந்த உலகம். எப்போனாலும் ஏதோனாலும் நடந்தே தீரும். இதிலிருந்தெல்லாம் நம்மளால வெளிய வரவே முடியாது. ஸோ அதனால எது வந்தாலும் எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் மனோபாவம் வேணும். சகிச்சுக்க தெரியணும். ஐயோ! வந்துடுச்சே வந்துடுச்சேன்னு புலம்பக்கூடாது. எல்லாத்தையும் சகிச்சுக்க தெரியணும். எது நடக்குதோ என் பெருமாள் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? பகவான் கிருபையில நல்லா இருக்கு. பகவான் பார்த்துக்கிறார். ஆனா அப்படி நாம நினைக்கல. இந்த பௌதீக உலகத்தின் மேல பற்றுதல் வச்சோம்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும் தெரியுமா? என்னென்ன கஷ்டங்கள் வரும் தெரியுமா? ம். நெறைய கஷ்டங்கள் வரும். நம்ம எத சுகம்னு நினைக்கிறோமோ, அதுவே சில நாளுக்கு அப்புறம் துக்கமா மாறும். அப்புறம் இந்த உலகத்துல சுகம், துக்கம், பற்றுதல், துவேஷம், பயம், போலி கௌரவம். மத்தவங்களுக்காக நம்ம போலி கௌரவத்த குடுக்கறது. அப்புறம் காழ்ப்புணர்ச்சி, பொறாமைப்படுறது. ம். வெறுப்பு அவங்க மேல. அவமானம், பசி, தாகம், துன்பம், நோய், அ பிறப்பு, முதுமை, இறப்பு. ஸோ ஆக மொத்தத்துல நம்ம எங்கேயுமே சந்தோஷன்றதே கிடையவே கிடையாது. சுகன்றது கொஞ்சம் தான். துக்கன்றது தான் அதிகமா இருக்கு. ஆனா,
இந்த பௌதீக உலகத்துல துன்பங்கள் தான் அதிகமா அப்ப சுகம் எங்க இருக்கு? பெருமாளுடைய திருவடியில கண்டிப்பா இருக்கு. ஸோ ஏன்னா இந்த உலக மாயைய தயவு செஞ்சு அப்படியே கொஞ்சம் விலக்கி பாருங்க. நம்ம மேல உண்மையான அன்பு வைக்கிறது யாரு அப்படின்னா பகவான் மட்டும்தான். ஏன்னா அவர்தான் நம்மளுடைய ஹிருதயத்திலேயே உட்கார்ந்துட்டே இருக்காரு. நம்ம என்ன பண்ணாலும் ஏன்னா இப்ப பாருங்க யாராவது ஒரு தவறு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, மனசாட்சியா இருந்து பகவான் சொல்வாரு, "அப்பா இத பண்ணாத, இத செய்யாதம்மா" அப்படின்னுட்டு அவங்களுக்கு மனசாட்சியா இருந்தா சொல்லுவாங்க. ஆனாலும் அத கேட்க மாட்டேன் அப்படின்னுட்டு நம்ம போனாலும், "எப்பா நீ இந்த தவறு செஞ்சுட்டு இருக்க, இப்படி பண்ணாத. திரும்ப இப்படி வா, நீ போகாத, இத செய்யி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம அகங்காரமா பண்ணுவோம். ஆனாலும் ஒரு நாளும் நம்மள வந்து அவர் வெறுக்கவே இல்ல. ஏன்னா அவர் வெறுத்துட்டு நம்மள விட்டு வெளிய போனாருன்னு வச்சுக்கோங்க, நாம இறந்துடுவோம். ஏன்னா பரமாத்மா வெளிய போச்சுன்னா ஆத்மாவும் கூடயே போயிடும். ஏன்னா ஆத்மா பரமாத்மா விட்டுட்டு இருக்கவே இருக்காது. ஆனா அந்த பரமாத்மா நம்ம என்ன செஞ்சாலும் கம்முன்னு சாட்சியா இருந்து சகிச்சுண்டு பார்த்துட்டே கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பண்ண நான் சொல்ற பேச்சே கேட்கல. என்ன பண்றது? அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அதுபோல நம்மள சகிச்சுட்டு இப்படியெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய ஏச்சுக்கள், பேச்சுக்கள், நாம பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் சகிக்கிற தன்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா பகவான் கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்னா ஒரு அளவுக்கு மேல நம்மளுடைய பெற்றோர்கள் கூட நம்மள சகிச்சுக்க மாட்டாங்க. ம். கூட பிறந்தவங்க சகிச்சுக்க மாட்டாங்க. நம்மளுடைய துணையை நினைச்சோம் அவங்களும் சகிச்சுக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைகள் ஆகட்டும், சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சகிச்சுக்க மாட்டாங்க. ஆனா பகவான் மட்டும் சகிச்சுக்குவார். எல்லாத்தையும் சகிச்சுக்கிறார் அவரு. ஆனா எவ்வளவு தவறு செஞ்சுட்டும் போய் பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் பகவான் என்ன பண்றார்? அப்பவும் மன்னிக்க தயாரா இருப்பாரு. ஸோ அவரை போல ஒரு உத்தார குணம் படைத்தவர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அதனால அவரு புருஷோத்தமன். ஓகேங்களா? ஏன்னா இந்த உலகத்துல பகவானுக்கு தெரியும்ப்பா நீ வந்து இந்த இடத்துல வேண்டாம். நீ எனக்கு பக்தி பண்ணி என்னுடைய லோகத்துக்கு உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கூப்பிடுறாரு அவரு. ஆனா அங்க போறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. இந்த பௌதீக உலகத்துல மிருகத்தை போல இருக்காங்க மனிதர்கள். பருந்துகள், கழுகுகள், நாரைகள், காகங்கள் போல பிச்சு திங்கிறதுக்கு ரெடியா காத்துன்னு இருக்கா. ஆனா இவங்களோட வாழறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். நம்மள கடிச்சு, நம்மள ரணம் பண்ணி, நம்மள உயிர வாங்குறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அந்த பகவான் கிட்ட சரணடையறதுக்கு நமக்கு தயாரா இல்ல. என்ன பண்றது? தவறு அப்ப யாருடையது? பகவான் தான் நம்மளது தான். அதுவும் பரவால்ல. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலி சாமியார்கள் கிட்ட போயிடுறாங்க. போலியான யோகிகள். அ சில பேர் நானே அவதாரம் நெனச்சுண்டு மத்தவங்கள ஏமாத்தின்னு இருப்போம். ஸோ அவங்ககிட்ட போய் விழறது. சில பேர் பாஷண்டிகள். இப்படி காச குடுத்து அவங்ககிட்ட எல்லாம் நிம்மதி இல்லங்க. அது இல்ல, இது இல்லன்னுட்டு அவங்க பின்னாடி போய் உன்னும் வாழ்க்கைய உன்னும் கிரிட்டிக்கல் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க ஆன்மீக வளர்ச்சிக்காக போல. அவங்களுடைய வாழ்க்கைய இழக்கிறதுக்காக தான் இப்படியாப்பட்டவங்ககிட்ட போயின்னு இருக்காங்க. என்ன பண்றது? அங்க ஏமாத்துறவங்கள ஏமாறுறவங்களுக்கு தான் அதிகமா இருப்பாங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு இந்த உலகத்துல இருக்கிற எதையும் நீங்க வந்து பற்றுதல் வைக்கவே வைக்காதீங்க. அதுதான் இங்க வந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பற்றுதல் வச்சீங்க அப்படின்னா, வாழ்க்கையே உங்களுக்கு கஷ்டம் தான். நான் அப்ப யாருகிட்ட தான் சரணடையணும் அப்படின்னா, ஒன்லி கிருஷ்ணர்கிட்ட மட்டும் தான் நம்ம வந்து சரணடையணும். இல்லங்க எனக்கு வந்து பாலின சுகம் அதிகமா வேணும். அப்பனா கண்டிப்பா என்ன ஆகும்னா, குரங்குகளாக பிறப்பார்கள் அடுத்த ஜென்மத்துல. ஏன்னா, இப்பவும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஏன்னா இது வந்து சயின்டிஸ்ட்டுங்கலாம் கண்டுபிடிச்சது. அத வெளிநாட்ல இருக்கக்கூடிய அ ஆண்களுக்கு பால் உணர்வு ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சுரப்பிக்கு இந்த குரங்குடைய சுரப்பிய எடுத்து அவங்க ஆப்ரேஷன் பண்ணி வச்சு அப்ப அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதுபோல இப்பவும் வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியால இருக்க குரங்குகள் வந்து ரொம்ப அதிகமா. அதனால இங்க இருக்கிற குரங்குகள கொஞ்சம் எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி அனுப்புங்க. காரணம் என்ன? ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அதுபோல குரங்குத்தனமான பாலியல் சுகத்துக்கு ஆசைப்படாதீங்க.
நீங்க இப்ப எதை பண்ணாலும் அடுத்த ஜென்மத்துல அந்த ஆசை என்னென்ன ஆசை வச்சிருக்கீங்களோ அதுவா தான் பிறக்கணும். இப்போ நம்ம கிருஷ்ணர் மேல ஆசையை வச்சோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணலோகம் போக போறோம். இப்படி நீச்சமான எந்த ஆசை வச்சாலும் சரி, சாப்பிட்றது மேல ஆசை வச்சா யானையாகவும், நகை பணம் கரப்பாம்பூச்சியா போங்க, இப்படி பாலுறவு சுகத்துல ஆசை வச்சா குரங்கா போங்க. தேவையா? எதுக்கு இவ்வளவு நீச்சமான ஜந்துக்களாக போய் பிறக்கணும்? ஸோ இப்படி சூத்திரர்களாக பிறந்து தன்னுடைய வாழ்க்கையே என்ன ஆயிடுது, காம சுகத்துல இறங்கி வாழ்க்கையை அழிச்சுக்கிறாங்க. ஆயுள் ஃபுல்லா அதை தான். ஆக மொத்தத்துல இந்த ஜென்ம மிருத்தி ஜரா வியாதி, பிறக்கிறது, வயசாகிறது, நோய் நொடி படுறது, இறக்குறது, இந்த சக்கரத்தை விடுபட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப இந்த சக்கரத்தை விடுபடணும் அப்படின்னா யாரை பிடிக்கணும்? அந்த சக்கரபாணியை தான் பிடிக்கணும். யார் கையில சக்கரம் இருக்கு? அந்த பெருமாள் கையில தான் சக்கரம் இருக்கு. ஸோ அவர் பாதத்தை பிடிச்சோம் அப்படின்னா இந்த சக்கரத்தை நம்ம விடுபட்டுடலாம். இல்லைங்க, எனக்கு பௌதிகமான சில தேவைகளும் இருக்கே, பெருமாள் கொடுப்பாரா? கொடுப்பார். शृण्वत श्वाकत कृष्ण पुण्यश्रवण कीर्तनः श्रुति अंतस्तो हि अपत्राणि वितनोति सुहृत्सतम्. ஸோ நம்ம பௌதிக ஆசைகள் எதுவா இருந்தாலும் அதையும் பகவான் நிறைவேற்றுவார். ஆன்மீக ஆசையும் நமக்கு கொடுத்து பக்தியையும் கொடுப்பார். ஸோ இப்படி நம்ம இப்படி குரங்கு போல மரத்துக்கு மரம் தாவறத விட்டுட்டு, ஏன்னா இந்த உடம்பை விட்டு இன்னொரு உடம்பு, இன்னொரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பு, ஏன்னா பௌதிக ஆசையால தானே நாமளும் குரங்கு போல ஒவ்வொரு உடம்பா தாவிண்டே இருக்கும். ஸோ முதல்ல இத மேல வெறுப்பு வரணும். ஸோ அப்ப நம்ம பகவான் மேல பற்றுதல் வரும். ஏன்னா நம்ம இந்த சுகபோகத்திலேயே சுத்திண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை ரொம்ப 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 கஷ்டம். இந்த பௌதீக கஷ்டத்திலே மாட்டிக்க வேண்டியதுதான். இதுல இருந்து நாம விடுபடணும் அப்படின்னா ஒரே வழி, எப்பயும் கிருஷ்ணரை மறக்கவே கூடாது. எப்பயும் கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த பௌதீக, ஏன்னா இந்த உலகமே எப்படி இருக்கு அப்படின்னா அறியாமை என்ற இருள்ல இருக்கு. ஏன்னா இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் இந்த உலகத்துல குளிர், வெப்பம், சூறாவளி, உடல் உபாதைகள் ஆகட்டும், இயற்கை சீற்றங்கள், எல்லா துன்பங்களும் அப்படியே மாறி 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 ரிலே ரேஸ் போல வந்துட்டே இருக்கும். அரசியல் பிரச்சனை ஏதோ ஒண்ணுங்க வந்துட்டே தான் இருக்கும். பௌதிக சுகபோகங்களுக்காக எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கிட்டு அப்பயும் என்ன நம்ம இங்க 1000 வருஷம் கோடி வருஷமா வாழ போறோம்? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பணம் பணம் பணத்து பின்னாடி ஓடுறாங்க, சுகம் சுகம் சுகத்து பின்னாடி ஓடுறாங்க. எல்லாருக்கும் இங்க லாஸ்ட்ல கிடைக்கிறது என்ன? எல்லாருக்கும் மரணம் தான். திரும்ப பிறக்கிறது, திரும்ப வாழறது, திரும்ப இறக்குறது தேவையா? வேண்டாமே. ஏன்னா பணம் இல்லாமலும் நம்மளால வாழ முடியும். எப்ப பார்த்தாலும் இந்த கஷ்டத்துல இருந்து மாட்டிக்கிட்டு சில பேர் என்ன பண்ண, இன்னுங்க பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, பணம் தாங்க வாழ்க்கைக்கு தேவை. ஆனா அவங்க போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பணம் இருக்கும். ஆனா வீட்டுல அவங்களுக்கு ஃபுல்லா பிபி, சுகரு, தைராய்டு, அப்புறம் என்ன ஹை கொலஸ்ட்ராலு, என்னென்ன என்னென்ன இருக்கோ ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க. பார்த்தா அப்பவும் வீட்டில் உட்காந்து கஞ்சி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. இன்னமும் பணம் 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 பணம்னு அப்படி ஓடிட்டு இருந்தீங்க, கடைசி என்னங்க கஞ்சி தான் என்ன பண்றது? அப்போ உடம்பு பார்த்துக்கல, பணம் பணம்னு ஓடிட்டு இருந்தேன். கடைசியில இப்பவும் என்ன ஆயிடுச்சு? அதே கஞ்சியை தான் குடிக்கிறேன். அப்போ பணம் சம்பாதிச்சு வேஸ்ட். கடைசியில அத பசங்களுக்கு, அந்த பசங்க பணம் இருக்கிற திமிருல அது அதுங்களுக்கு மேல ஆட்டம் ஆடும். அவங்க போற வண்டியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கெல்லாம் என்னவோ பெரிய ராக்கெட் ஓட்டுற மாதிரி அப்படியே விஸ்ஸுன்னு ஓட்டிட்டு போவாங்க. ரோட்ல யார் இருக்காங்க, சிக்னலை பார்த்தோமா இருந்துச்சா, ஸோ அவங்கள யாராவது ஆக்சிடென்ட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பணத்தை கொடுத்துருவாங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இவங்க கெட்டுறது இல்லாம பசங்களையும் கெட்டு, இவங்களால மற்றவங்களும் கஷ்டப்பட்டு, பசங்களாவது ஒழுங்கா வளர்றாங்களோ அதுவும் இல்லை, அவங்களும் போதைப் பொருட்கள், குடிப்பழக்கம், கெட்ட பழக்க வழக்கங்கள்ல மாட்டிண்டு
குடும்ப மானம் போச்சு, அவமானம் வந்துடுச்சு, துக்கம் வந்துடுச்சு. நீ வீட்ல ஒழுங்கா இருந்து நீ குழந்தைகள வளர்த்திருந்தா, அந்த குழந்தைங்க ஒழுங்கா வளரப்போகுது. நீ பணம், பணம், பணத்து பின்னாடி போனா, அந்த பசங்களும் இப்படியே வளர ஆரம்பிச்சுருச்சு. அவ்வளோதான். ஓ! அப்பாவே பணம், பணம்ன்றாரே! ஓ! பணம் தான் இம்பார்ட்டன்ட் போல இருக்கு வாழ்க்கைக்கு. அப்படிதானே நெனைப்பாங்க. ஏன்னா, நம்ம வந்து குழந்தைகளுக்கு உதாரணமா இருக்கணும். உதாரண புருஷனா இருக்கணும். நாமளே தவறு செஞ்சோம் அப்படின்னா, அப்ப அந்த குழந்தைங்க தவறு செய்யுமா? செய்யாதா? கண்டிப்பா செய்வாங்க. நம்ம பசங்கள குற்றமே சொல்ல முடியாது. ஏன்னா, அந்த குழந்தைகள் யாரை பார்த்து வளர்ந்தார்கள்? பெற்றவர்களை பார்த்து வளர்ந்தாங்க. அந்த பெத்தவங்க என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்களோ, அதே தான் அப்படியே இருக்கும். ஸோ, சில பேருக்கு என்ன பண்றாங்க, சரி ஓகேங்க திருமணம் செஞ்சு வச்சா குழந்தைங்க மாறிடும். ஆனா, வர்றது அதுக்கு மேல இருக்கும். துரதிர்ஷ்டவசமா அந்த திருமணமும் என்ன ஆயிடுது? ஒரு பெரிய பிரச்சனையில முடியுது. சரிங்க, திருமணம் செஞ்சு வச்சு அவங்களாவது ஒழுங்கா வாழறாங்களா? அதுவும் கிடையாது. அதிலும் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு டைவர்ஸ். ஸோ, அந்த விவாகரத்துல அதுலயும் என்ன ஜீவனாம்சம், சொத்து அப்படின்ட்டு அதுலயும் பிரிச்சு, திரும்ப இன்னொரு கல்யாணம், திரும்ப அதையும் டைவர்ஸ், திரும்ப அதுக்கும் ஜீவனாம்சம். இப்படியே வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு குப்பை தொட்டிய போல இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போன பாதை எல்லாமே ரொம்ப துன்பம் நிறைந்ததா தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? காரணம் யாரு? அவங்க கர்மா தான். அவங்க பண்ண செயல்கள் தான். ஏன்னா, இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் என்ன? பணம், பணம், பணத்து பின்னாடி ஓடுனது. எது லாபம்? அப்படின்னு அந்த லாபத்த நெனச்சே ஓடுனது. ஆக முதல் எங்கேயுமே நீங்க வந்து அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பகவானுக்காக குடுக்கணும். பகவானுக்கான பக்தி பண்ணணும். நம்ம வாழ்க்கைய பகவானுக்காக கொடுக்கணும். அப்படின்ற அந்த எண்ணமே கிடையவே கிடையாது. கடைசியில அப்படியே மரணம் வரையும் போயிடும் அவங்க வாழ்க்கை. கடைசி வரை அவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஐயோ! நம்ம வந்து இவ்வளோ சம்பாதிச்சு குழந்தை, பேரன் எல்லாம். ஆக மொத்தத்தில அவங்க சம்பாதிச்சு வச்சத பையன், பேரன் எல்லாம் அனுபவிப்பாங்க. கூடயே கெட்ட பழக்கங்களோட. சில பேர் கெட்ட பழக்கம் இல்லாம இருந்தாலும், அவங்க இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளே ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். மத்தவங்கள இம்சப்படுத்தி பார்க்கறது, மத்தவங்களுக்கு ஆ கொடுமை பண்றது. ஸோ இப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க. இல்லன்னா கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருப்பாங்க. போதை ஸோ அந்த பாதையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருக்கும். இதுவரையும் நான் யாரையுமே துன்பப்படுத்தல. யாரையுமே நான் இம்சிக்கல. சொல்ல முடியுமா? ம்ஹ்ம். கண்டிப்பா எல்லாரையும் ஏதாவது ஒரு வழியில அவங்க கஷ்டம் குடுத்து தான் இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம வந்து வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். அந்த சந்தோஷம் எங்க கிடைக்கும் அப்டின்னா, எப்பயுமே யாருங்க அப்படியே அவர பார்த்தாலே அப்படியே மலர்ந்த முகத்தோட, அந்த அழகான சிரிப்போட, யாரு பார்த்தா நமக்கு வந்து நம்ம மனசு அப்படியே அந்த சந்தோஷம் அடையும். ம். அது கிருஷ்ணர் மட்டும் தான். ஸோ அந்த சாது சங்கம். ஏன்னா கிருஷ்ணர் வந்து அவ்வளோ சுலபத்துல யார்கிட்டயும் வரவே முடியாது. ஸோ என்ன அப்டின்னா, அப்படியே அந்த கிருஷ்ணர நெனைக்கும்போதே, அந்த கிருஷ்ணருடைய உருவத்த பார்க்கும்போதே நம்ம மனசு அப்படி ஒரு ஆனந்தம் அடையும். அதாவது நான் ஆக்சுவலா அதாவது கிருஷ்ண பிரேமமயி ராதா. ஸோ ஆக்சுவலா அந்த பாடல்ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அப்படியே கிருஷ்ணர நெனைக்கும்போது அந்த ராதாராணி அப்படியே உருகிடுவாங்க. என் வாழ்க்கை இருக்கிற வரையும் நான் இப்படியே அந்த கிருஷ்ணர நெனச்சு, நெனச்சு அப்படியே உருகணும். அவர் மேல தான் அன்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபோல அந்த அன்புல நம்ம யார்கிட்ட வைக்க முடியும் அப்படின்னா கிருஷ்ணர்கிட்ட மட்டும் தான். யார நெனச்சா நம்ம உருகணும், நம்ம மனசு உருகும் அப்படின்னா அது கிருஷ்ணர்கிட்ட மட்டும் தான். ஏன்னா வேற யார பார்க்கும்போதும், நெனைக்கும்போதும் நம்ம மனசு என்ன ஆகாது? உருகவே உருகாது. ஆக்சுவலா நம்ம தெரியாம தான் என்ன பண்ணிட்டுருக்கோம், இந்த பௌதீக உலகத்துல நம்ம மனசு, நம்மளுடைய இந்திரியங்கள், அ எல்லாத்தையும் இப்படி பௌதீக மனிதர்கள் மேல ஆசைய வச்சு மோசம் போயிடுறோம். அ உண்மையான பற்றுதல் நம்ம கிருஷ்ணர் மேல வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதேபோல பெரிய பெரிய ராஜ ரிஷிகள், பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாரும் இப்படி ஒரு பக்திய
நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வேதங்கள். க்ளோஸ் த டோர். இப்படி ஏராளமான நம்மளுடைய முன்னோர்கள் ஆகட்டும், நம்மளுடைய குருமார்கள் எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம். ஏன்னா அனைத்து வேதங்கள், அனைத்து உபநிஷங்கள் அனைத்தும் நமக்கு ஆனந்தத்தை எங்க கிடைக்கும்னு சொல்லியிருக்குது அப்படின்னா ஒன்லி பகவான் கிட்ட மட்டும்தான். ஆனா அதெல்லாம் மறந்துட்டோம். மறந்துட்டு நான் தான் இந்த உடல், இது என்னுடைய சொத்து, நான் எனது அப்படின்ற அந்த ஒரு உணர்வுக்குள்ள நம்ம வந்து இருக்கிறதுனால அந்த அகங்காரத்துல மாட்டின்றோம். வேற ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் அப்படி ஒதுக்கி வச்சிருங்க. ஆக்சுவலா ஒரு ராஜாவா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, பக்கத்து நாட்டு ராஜ்யத்து மேல பொறாமைப்பட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டு அந்த ராஜ்யத்தையும் தனக்கு கீழே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு பணம், எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் அவனுக்கும் மற்றவங்களுடைய பணத்தை பார்க்கும்போது, அவங்களுடைய சுகபோகத்தை பார்க்கும்போது அதை அவங்க என்ன பண்றாங்க, அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் எப்பவுமே என்ன, ஆசைக்கு அடிமைப்பட்டிருக்கு. ஸோ இப்படியே ஆசை ஆசைன்னு அந்த ஆசை பின்னாடியே ஓடிட்டு இருக்கு. பார்க்கறதெல்லாம் எனக்கே வேணும், கேட்கறதெல்லாம் எனக்கே வேணும் அப்படின்ற அந்த உணர்வு தான் ரொம்ப மேலோங்கி இருக்கு. அது கிடைச்சாவது சந்தோஷமா இருக்குன்னா கிடையாது. அந்த ஆசை முடிஞ்சிருச்சா, நெக்ஸ்ட் இன்னொரு ஆசை. ஆக மொத்தத்துல ஆசை எப்படி அப்படின்னா ரிலே ரேஸ் போல தொடர்ந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு மேல ஆசை வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த அண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய 14 லோகத்துக்குள்ளேயும் திரிஞ்சுட்டே இருக்கும். ஐயோ என்னங்க இது 14 உலகத்துல இப்படியே திரிஞ்சுட்டே இருக்குமா? ஆமா, மேல பிரம்மால இருந்து கீழே இருக்கிற பாதாளம் வரை இருக்கக்கூடிய மொத்தம் இந்த 14 லோகத்திலேயே மேலேயும் கீழே மேலேயும் கீழும் சுத்திட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயே மாட்டின்னு இருக்கோம். இப்போ ஒரு லிஃப்ட்டுக்குள்ளேயே பாருங்க, மே மொத்தம் ஒரு 14 ஃப்ளோர்ஸ் இருக்கு. 14 ஃப்ளோர்ஸ் மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே எத்தனை வாட்டி போயாச்சு. இந்த லிஃப்ட்டை விட்டு வெளியே போகணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஸோ அப்படி நம்மளை வெளியே அழைச்சிட்டு போறக்கூடியவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக குரு தான். ஏன்னா ஒரு சத்சங்கத்தின் மூலியமாக தான் நாம வந்து அந்த ஆன்மீக குருவை சரணடைஞ்சு அவர் சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ஞானத்தை பெற முடியும். ஸோ அவர் சொல்றது என்ன அப்படின்னா, பகவானையும் நம்மளையும் இணைக்கக்கூடிய பாலமா இருக்கக்கூடியவர் அவர். ஸோ அவர் சொல்றதை நம்ம பர்ஃபெக்டா கேட்கணும். என்ன கேட்கணும்? அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர். ஓகே, அவரை தான் நீ சரணடையணும். ஓகே, எப்பவும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி நீங்க ஜெபிக்கணும். ஸோ இப்படி நாம வாழ்க்கையில ஜெபிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் இதை விட்டு வெளியே போக முடியும். ஸோ இப்படி ஜடபரதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரகுகுண ராஜாக்கு வந்து இப்படி தன்னுடைய உபதேசங்களை கொடுத்துட்டே இருக்காரு. ஆக்சுவலா ஓ அரசனே, இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசர்கள் எப்படி தெரியுங்களா, ஒரு ஈ போல. ஈ எவ்வளவு ஹைட்டா பறக்க முடியும் சொல்லுங்க. ஆக்சுவலா கருடனுடைய பாதை, கருடன் மனோவேகத்துல போகக்கூடியவர். ஏன்னா பகவானுடைய வாகனம் எது, கருடன். சோ அந்த கருடனும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து அரசர்களும் ஈக்கள். இப்ப சொல்லுங்க, கருடனுடைய வேகத்துக்கு உங்களால பறக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதனால இந்த பௌதீக ஆசைகள்லாம் விட்டுட்டு நீங்க பகவானை அடிப்பணிங்க அப்படின்னுட்டு அவர் வந்து யாரு, ஜடபரர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கைய உச்ச நிலையில எடுத்துட்டு போகணும். நீச்ச நிலையில எடுத்துட்டு போய் சாக்கடையில போடக்கூடாது. பாருங்க, இப்ப நீங்க ஒரு மலர், அந்த மலரை பகவானுக்கு கழுத்துல மாலையா போடணும்னு ஆசைப்படணும். அதை விட்டுட்டு பிணத்துக்கு மாலையாகவோ இல்ல இல்ல குப்பையில மாலையாகவோ போய் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா என்ன?
ஸோ நம்ம வந்து பகவானுக்கான மாலையாக நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு உத்தம நிலைக்கு நம்ம போகணும். நீச்ச நிலைக்கு போயிடாதீங்க. அதுதான் இங்க வந்து பரத மகாராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. முழுமுதற் கடவுளான அந்த பகவானை நம்ம என்ன பண்ணணும்? வணங்கணும். இங்க இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள் மேல பற்றுதலை விடுங்க. அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா ஜடபரதரே தனக்கு பெரிய ராஜ்யம் இருந்தது. அழகான மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், பெரிய ராஜ்யம் எல்லாத்தையும் விட்டுட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் என்ன பண்ணியாச்சு? ஒரு மலத்த போல ஒரு க்ஷணத்துல விட்டுட்டார் அவர். இப்ப நம்ம மலம் கழிக்கிறோம். ஐயோ! நம்ம உடம்புல இருந்து வெளிய வந்துருச்சு அப்படின்னு அத என்ன கையில எடுத்துக்கிறோம். ச்சீ! அப்படின்னு விடுறோம் இல்லையா? ஸோ அதுபோல அவர் வந்து ஒரு க்ஷணத்துல எனக்கு வந்து பகவான் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நெனச்சுட்டு, தன்னுடைய ராஜ்யம், மனைவி, குழந்தைகள், சுற்றம், நட்பு அனைத்தையும் ஒரு க்ஷணத்துல மலத்த போல விட்டுட்டாராம். ஒரு க்ஷணத்துல துறந்தார் அவரு. அப்படியாப்பட்ட அவர் வந்து என்ன பண்ணாரு? அதாவது அவர் வந்து அனைத்தையும் விட்டுட்டு பகவானோட பக்தி சேவை பண்ண போனாரு. சுகதேவர் அததான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு யார் மேல வந்து பொறாமையே கிடையாதாம். ஆனா இவர பார்த்து தேவர்களே பொறாமைப்படுவாங்களாம். ஏன்னா இவருக்கு வந்து நல்ல நாடு, நல்ல மனைவி, குழந்தைகள், குடும்பம், நல்ல ராஜ்யம் எல்லாம் இவ்ளோ செல்வ செழிப்போடு இருக்காரு அப்படின்னு தேவர்களே பொறாமைப்படுவாங்களாம். அப்படியாப்பட்ட வாழ்க்கை யாரு? பரத மகாராஜுக்கு. ஸோ அப்படியாப்பட்ட அவரே கிருஷ்ணருடைய பக்திக்காக ஏன்னா பகவான்கிட்ட பூரணமான 6 ஐஸ்வர்யங்கள் இருக்கு. ம். அழகு, புகழ், செல்வம், ஞானம், வலிமை, அ துறவு அனைத்தும் பூரணமாக இருக்கக்கூடிய அந்த பகவான அடையணும்னு அவரு ஒரு க்ஷணத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போனாரு. ஸோ அன்புக்கு அதாவது பகவானுடைய அன்புக்கே பாத்திரமானார் அவரு. ஸோ யாரால இவ்ளோ பெரிய ராஜ்யம் அனைத்தையும் தொறந்து நான் காட்டுக்கு போறேன் அப்படின்னு விட்டுட்டு போக முடியும்? கண்டிப்பா கிடையாது. ஆனா அப்படி போன இடத்துலயும் ஜஸ்ட் அவருக்கு வந்து ஒரு டெஸ்ட். ஏன்னா மான் மேல பற்றுதல் வந்துச்சு. மான வளர்த்தார் அவ்வளவுதான். கடைசியில அவருக்கு மரணம் ஏற்படவும் மானையே நினைச்சிருந்து உயிரை விட்டதுனால அந்த மான் சரீரம் கிடைச்சது. கடைசி என்னாச்சு? அவரு மானா பிறந்தாலும் பகவானை நினைக்கிறத விடவே இல்ல. ஸோ அதனால திரும்பவும் பகவான் என்ன பண்ணியாச்சு அவருக்கு? இந்த ஜடபரத சரீரத்த குடுத்தார். ஸோ அப்படி அந்த பரமாத்மா மேல அப்படி ஒரு பற்றுதல் அவருக்கு. இப்படி அனைத்து விஷயங்களையும் யார் சொல்லிட்டு இருக்கிறது? சுகதேவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்படி அந்த பகவானையே நினைச்சு இந்த அனைத்து விஷயங்களையும் சொல்லி, "நீ இந்த பற்றுதல் எல்லாம் விட்டுடுப்பா." ஏன்னா ஒரே ஒரு பற்றுதல் தான். நான் எல்லாத்தையும் விட்டேன். அந்த மான் மேல ஆசை வச்சேன். கடைசியில மானா பொறந்துட்டேன். இப்படி திரும்ப இந்த பௌதீக சக்கரத்துல நான் மாட்டின்டேன். அதனால எதன் மேலயும் பற்றுதல் வைக்காத. அந்த பகவானை தவிர வேற எதன் மேலயும் பற்றுதல் வைக்காத அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு, ஸோ நான் வந்து இதுக்கு மேல ஏன்னா இந்த உடல், பொருள், என்னுடைய ஆத்மா அனைத்துமே என்ன பகவானுக்கு தான் சொந்தம். என்னை ரட்சிக்கக்கூடியவர் அந்த பகவான் தான். அப்படின்னுட்டு சொல்லிட்டு, அந்த ஞானத்த குடுத்துட்டு, அப்படியே அவர் வந்து பகவானே நெனச்சு, அந்த க்ஷணத்திலேயே அவர் வந்து தன்னுடைய சரீரத்த விட்டுட்டார். சரீரத்த விட்டு ஸ்ட்ரெய்ட்டா அவர் வந்து பகவானுடைய கோலோகம் கிளம்பி போயாச்சு. ஸோ பாருங்க, எவ்வளவு ஒரு சிரேஷ்டமான பக்தர். ஸோ அவருக்கு என்னென்ன உபதேசம் சொல்லணுமோ, அந்த ரகுவன ராஜாவுக்கு என்னென்ன உபதேசம் சொல்லணுமோ, அனைத்து உபதேசத்தையும் சொல்லியாச்சு அவரு. சொல்லி முடிச்சுட்டு, ஓகே. நான் வந்து இப்ப அந்த பகவானே நெனச்சு, நான் வந்து கிளம்புறேன். உனக்கு என்ன உபதேசம் குடுக்கணும்னு நான் குடுத்தாச்சு. அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த க்ஷணத்திலேயே உடம்பு விட்டுட்டு கிளம்பி போயாச்சு பாருங்க. பார்த்துட்டு இருக்கும்போதே டக்குன்னு விட்டுட்டு போயிட்டாரு. பகவான நெனச்சு அப்படியே ஸ்துதி பாடி கிளம்பி போயிட்டே இருந்தாச்சு. இத பார்க்குறாரு. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்படி அந்த ஜடபரதன், அந்த பரத மகாராஜ் இப்படி பகவானுடைய பக்தி பண்ணி கிளம்பி போயாச்சு. ஸோ பகவானை பற்றி ஸ்ரவணம், கீர்த்தனம் முதல்ல பகவான பத்தி கேட்கணும். பகவானுடைய நாம ஜபம் பண்ணணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்படி யார் ஒருத்தர் இந்த பரத மகாராஜை பற்றி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன பலஸ்ருதி, இத்தனை நாள் பரத மகாராஜை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அதற்கான பலஸ்ருதி என்ன அப்படின்னுட்டு அதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்ன பலஸ்ருதி அப்படின்னா, யார் ஒருத்தர் இப்படி ஜடபரதரை பற்றி ஜடபரதர் வந்து பகவானுடைய உபதேசங்கள்லாம் சொன்னார் இல்லையா? அதை யாரெல்லாம் கேட்டாங்களோ அவங்களுக்கு சகலவிதமான புகழும் வந்து சேரும். அவங்களுக்கு அதிகமான ரொம்ப ஸ்ரத்தையோட யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதிகமான ஆயுளும் கிடைக்கும். அதே போல அவங்க சொர்க்கம் போகணும்னு விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு சொர்க்க பதவியும் கிடைக்கும். இல்லைங்க எனக்கு வந்து பகவான் கிட்ட போகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாலும் பகவான் லோகமும் போக முடியும். யார் ஒருத்தர் பரத மகாராஜை பற்றிய செயல்கள் கேட்பது, ஓதுவது, புகழ்வது இதையெல்லாம் செய்யறாங்களோ அவங்க அனைத்து பௌதீக பந்தத்திலிருந்து விடுபடுவார்கள். அவங்களுடைய ஆன்மீக ஆசைகள் அவங்களுக்கு நிறைவேற்றப்படும். ஸோ பரத மகாராஜருடைய செயல் அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா அனைவருக்கும் மோட்சத்தை தரக்கூடியது. ஓகேங்களா? இதோட நமக்கு வந்து 14வது அத்தியாயம் முடியுது. ஓகேங்களா? அடுத்தது வந்து 15வது அத்தியாயம். ஸோ இந்த 15வது அத்தியாயம் என்ன அப்படின்னா, மன்னர் பிரியவிரதனின் சந்ததியினர். ஸோ அவருடைய சந்ததியினர் என்ன அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது பிரியவிரதனுக்கு வந்து 2 மனைவிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதாவது முதல் மனைவி வந்து பர்ஹிஷ்மதி. ஸோ அவங்களுக்கு வந்து யார் பிறந்தாங்க, 2வது மனைவிக்கு யார் பிறந்தாங்க அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா இதை தெரிஞ்சிருந்தால் நமக்கு என்னங்க லாபம்? அதாவது இதை கேட்டா நமக்கு சந்ததி உற்பத்தி ஏற்படும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து இப்போ சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கலாம், சந்ததி இல்லாமல் இருக்கலாம், இல்லை பிறந்தும் அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய கேடோடு இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படியாப்பட்டவங்க இதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து சகலவிதமான பாவம், சகலவிதமான தோஷங்கள் அனைத்திலும் இருந்து அவங்க வந்து விடுபடுவார்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய முதல் மனைவி யார் அப்படின்னா பர்ஹிஷ்மதி. ஸோ அவங்களுக்கு வந்து 10 குழந்தைகள். ஓகேங்களா? அதை வந்து ஒரே ஒரு பெண் பிறக்கிறாங்க. அந்த 10 ஆண் குழந்தைகள் யாரு அப்படின்னா ஆக்னேத்ரன், இம்மஜிஹ்வான், யக்ஞபாகு, மகாவீரன், இரண்யரேதான், கிருதபுருஷ்டன், சவணன், மேதாதிதி, ஹோத்திரன், கவி. ஓகேங்களா? இதில் வந்து 3 பேர் மட்டும்தான் என்ன சன்னியாசிகள் ஆனாங்க. மகாவீரன், ஓகேங்களா, அப்புறம் சவணன், அப்புறம் கவி. மீதி 7 பேர் வந்து ராஜாக்கள் ஆனாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது, ஊர்ஜஸ்வதி. அவங்கள வந்து சுக்ராச்சாரியருக்கு திருமணம் செஞ்சு வச்சு. 2வது மனைவிக்கு வந்து 3 ஆண்மகன்கள். அவங்க 3 பேர் வந்து மனுக்களாக ஆயிட்டாங்க. அதாவது உத்தம மனு, தாமச மனு, ரைவத்த மனு. நெக்ஸ்ட் வந்து ஆக்னேத்ரன். ஸோ ஆக்னேத்ரன் அவருக்கு வந்து பூர்வசித்தி அவங்களோட திருமணம் நடந்துச்சு. அவங்களுக்கு வந்து 9 ஆண் குழந்தைகள். ஸோ யார் யாரு அப்படின்னா நாபி வந்து மேருதேவ திருமணம் செஞ்சு ரிஷபதேவர் பிறக்கிறார். கிம்புருஷா, அடுத்தது ஹரிவர்ஷா, இலாவிரதா, ரம்யகா, இரண்மயா, குரு, பத்ராஸ்ரவா, கேதுமாலா. ஓகேங்களா? ரிஷபதேவருக்கும் ஜெயந்திக்கும் திருமணம் நடந்து அவங்களுக்கு 100 குழந்தைகள். அதில் முதல் மகன் தான் பரதன். ஸோ அவரை பற்றிய சரித்திரங்கள் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பரதனுடைய மனைவி வந்து பாஞ்சஜனி. அவங்களுக்கு வந்து 5 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. யார் யார் அப்படின்னா சுமதி, ராஷ்டிரபிரதன், அப்புறம் வந்து சுதர்சனன், ஆவரணன், அப்புறம் வந்து தும்ரகேது. ஓகேங்களா? ஸோ இந்த வந்து சுமதி. ஸோ சுமதின்றது இங்கே வந்து ஆண் அவர். ஸோ அவர் வந்து விருத்தசேனா அப்படின்னு திருமணம் செஞ்சுக்கிறான். அவங்களுக்கு வந்து தேவ தாஜித் அப்படின்ற மகன் பிறக்கிறான். ஸோ அவர் வந்து
தேவதாஜித் வந்து ஆசூரிய திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து தேவத்யும்னன் அப்படின்றவங்க பிறக்கிறாங்க. அவர் வந்து தேனுமதியை திருமணம் செஞ்சுட்டு பரமேஷ்டி அவங்க பிறக்கிறாங்க. அவங்க வந்து சுவர்சலா அவங்கள திருமணம் செஞ்சுட்டு பிரதீகன் அப்படின்றவங்க பிறக்கிறாங்க. அவங்க வந்து சுவர்லா அவங்கள திருமணம் செஞ்சு அவங்களுக்கு வந்து 3 மகன்கள் பிறக்கிறாங்க. பிரதிஹர்தான், பிரஸ்தோதான், உத்கதான் அப்படின்னுட்டு. இவங்க வந்து பிரதிஹர்தான் அவர் வந்து ஸ்ருதியை திருமணம் செஞ்சு அவங்களுக்கு வந்து 2 மகன்கள் பிறக்கிறாங்க. யார் அப்படின்னா அஜன், பூமான். ஸோ இந்த பூமான் வந்து ரிஷிகுல்யாவை திருமணம் செஞ்சுட்டு உத்கீதன் பிறக்கிறாங்க. உத்கீதன் வந்து தேவகுல்யாவை திருமணம் செஞ்சுட்டு பிரஸ்தா பிறக்கிறாங்க. அந்த பிரஸ்தா வந்து நியுத்சாவை திருமணம் செஞ்சுட்டு விபு பிறக்கிறார். அவர் வந்து ரத்தியை திருமணம் செஞ்சுட்டு பிருதுக்ஷேனன் அவங்க பிறக்கிறாங்க. அவர் வந்து ஆஹூதியை திருமணம் செஞ்சுட்டு நக்தன் பிறக்கிறாரு. அவர் வந்து திருத்திய திருமணம் செஞ்சுட்டு கயன் பிறக்கிறாரு. கயன் வந்து அதாவது அவருக்கு வந்து 3 மகன்கள், சித்ரரான், சுகதி, அவரோதன. ஓகேங்களா. இந்த வந்து அவர் வந்து சித்ரரான் அவர் வந்து ஊர்ணாவை திருமணம் செஞ்சுட்டு சம்ராட் பிறக்கிறாங்க. அவர் வந்து உத்கலாவை திருமணம் செஞ்சுட்டு மரீச்சி பிறக்கிறாங்க. அவங்க வந்து பிந்துமதியை திருமணம் செஞ்சுட்டு பிந்துன்றவங்க பிறக்கிறாங்க. அவர் வந்து சரகாவை திருமணம் செஞ்சுட்டு மதுன்ற குழந்தை பிறக்குது. அந்த மது வந்து சுமனாவை திருமணம் செஞ்சுட்டு வீரவிரதன் பிறக்கிறாரு. வீரவிரதன் வந்து போஜாவை திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து 2 மகன்கள் பிறக்கிறாங்க. ஒன்று வந்து மந்து, இன்னொன்று வந்து பிரமந்து. இந்த மந்து வந்து சத்யாவை திருமணம் செஞ்சுட்டு பௌவனன் பிறக்கிறாரு. அவங்க வந்து தூஷணாவை திருமணம் செஞ்சுட்டு துவஷ்டா பிறக்கிறாரு. துவஷ்டா வந்து விரோச்சனாவை திருமணம் செஞ்சுட்டு விரஜன் பிறக்கிறாரு. இவர் வந்து விசுஷி திருமணம் செஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து 100 மகன்கள் 1 மகள் பிறக்கிறாங்க. அதுல வந்து சதஜித் அவர் தான் வந்து முதல் மகனாக இருக்கிறார். ஓகேங்களா. ஸோ இதோட இவங்களுடைய வம்சம் வந்து இவ்வளோ வளர்ந்து இருக்கு. இதோட நம்ம வந்து 15வது அத்தியாயமும் வந்து முடிச்சாச்சு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீ. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அடுத்த கிளாஸ் ஏன்னா 16வது அத்தியாயம் அது வந்து ஜம்பு தீபம். ஓகேங்களா. ஸோ இது அடுத்த வாரத்தில் நமக்கு வந்து ஜியோகிராஃபி கிளாஸ் நடக்கும். ஸோ என்னங்க ஜியோகிராஃபி கிளாஸா, புவியியல்னாலே கொஞ்சம் கஷ்டமே, மேப்பெல்லாம் இருக்குமே. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது தெரிஞ்சுட்டா நமக்கு ரொம்ப நல்லது. அதற்கான பலனும் நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா அதை தெரிஞ்சுட்டா என்ன அப்படின்னா திரும்ப இந்த பௌதிக உலகத்தில் பிறக்க முடியாது. அதுதான் அதனுடைய பலன். அப்போ பௌதிக உலகத்தில் பிறக்க முடியாதுன்னு எங்கெங்க போகும்? நேராக பகவான் லோகம் தான் போகும். ஓகேங்களா. ஸோ அடுத்த வார கிளாஸ் வந்து அதை கேட்டால் என்ன பலன் இப்பயே சொல்லியாச்சு. ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.